ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவானி ஆரி கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு நெட்டட் ப்ளவுஸ் தான். இந்த நெட்டட் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா சாரியோட கலர் வந்து பிகாக் க்ரீனு. ஸோ அண்டு ப்ளவுஸோட கலர் வந்து பார்த்திங்கன்னா இங்கு ப்ளூ. ஸோ இது வந்து கஸ்டமர் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா பேக்கில் வந்து நெட்டட் வச்சு கேட்டிருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நெட்டு வந்து லைஃப் வருமா அப்படின்னு கேட்டாங்க. நிஜமானவே சொல்கிறேன், நெட்டு வந்து லைஃப் வராது. கொஞ்சம் நாள் ஆக ஆக கிழிய ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா பேக்கில் வந்து நெட்டு வந்து 2 லேயர் கொடுத்து ஒர்க் பண்ணியிருந்தேன். அண்ட் ஹேண்டில் வந்து அவங்க டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியக்கூடாது, ஆனால் நெட்டு வச்ச மாதிரி, அதாவது கை வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடாது, ஆனால் நெட்டு எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா 3 லேயர் நெட்டு கொடுத்துருந்தேன். ஏன்னா அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியாது ஹேண்டு. ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். ஸோ இப்போ இந்த நெட்டில் வந்து நான் என்னென்ன ஒர்க் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சமிக்கி அண்டு ஃப்ரெஞ்ச் நாட், அதுதான் வந்து நான் ஃப்ளவர் மாதிரி ஃபில் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் ஒட்டிட்டு, ஏன்னா வந்து அந்த சாரியோட கலர் பீகாக் க்ரீன் கலருன்றதுனால அதே மாதிரி என்கிட்ட ஒரு சுகர் பீட் இருந்தது மல்டி கலர்ஸில். ஸோ அந்த மல்டி கலர் சுகர் பீட் தான் வந்து நான் ப்ளூ கலர் ஸ்டோன் ஒட்டிட்டு அவுட்லைன் மாதிரி கொடுத்துருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கர்வ் எல்லாமே 3ஆம் நம்பர் பீடும் சுகர் பீடும் வச்சு நான் அந்த கர்வ் டைப்ஸ் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ இதுதான் வந்து பேக் நெக்கோட டிசைனு. பேக் நெக்கில் நடுவில் அந்த சின்ன ஹோலும் வந்து வச்சுருந்தேன். ஸோ பார்க்க அழகாக இருக்கும், ஃபுல்லாக க்ளோஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஹேண்டு பார்த்தீங்க அப்படின்னா பேக்கில் என்ன கொடுத்துருந்தனோ அதே தான் ஹேண்டுக்கும் நான் போட்டிருந்தேன், ஸ்லீவ்க்கும். ஸோ கீழே மட்டும் 2 பார்டர் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிட்டேன். பேக்கில் வந்து நான் அந்த சைடில் வந்து கட் பீடு ஒர்க்கு இதெல்லாம் பண்ணியிருப்பேன், சுகர் பீடில் வந்து எல்லாமே ஒர்க் பண்ணியிருப்பேன். ஸோ அதே தான் ஹேண்ட்லேயும் சைடில் வந்து கட் பீட் அண்ட் சுகர் பீட் சம்கிலாம் வச்சு ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ கட் பீடில் வந்து பெரிய கட் பீடாக நான் எடுத்துக்கிட்டேன், அதாவது சாலின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சைஸ் அந்த பீட் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹேண்டில் வந்து நான் 3 லேயர் நெட்டு கொடுத்து இது அந்த ஒர்க் வந்து நான் பண்ணியிருந்தேன். பேக்லேயும் ஹேண்ட்லேயும் என்ன நான் டிசைன் கொடுத்துருந்தனோ அதே தான் ஃப்ரண்ட்டுக்கும் நான் கொடுத்துருந்தேன். நெட்டுக்குள்ளே கொடுத்த ஃப்ளவர் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து வி ஷேப்பில் கொண்டு வந்துட்டு, ஸோ அந்த மாதிரி நான் வந்து பண்ணியிருந்தேன். இது வந்து டம்மி வந்து கொஞ்சம் சின்ன டம்மி. ஸோ ப்ளவுஸ் வந்து ரொம்ப பெரிய ப்ளவுஸுன்றதுனால கொஞ்சம் லூஸாக இருந்தது. நான் பின் பண்ணி தான் இந்த ப்ளவுஸ் வந்து நான் வீடியோ எடுத்திருந்தேன். ஸோ இப்போ இந்த டிசைனோட ப்ரைஸ் வந்து நான் வீடியோவில் லாஸ்ட்டில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து என்னோடய சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் என்னோடது உங்களுக்கு இப்போ ஏதாச்சும் உங்களுக்கு வேணும் ஐடியாஸு, ஸோ இந்த மாதிரி ப்ரைஸாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் போடுற ஆரி ஒர்க்குக்கு வந்து ஏதாவது உங்களுக்கு ஒரு டவுட்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து எங்ககிட்ட மெசேஜ் பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம். கட்டாயமாக நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். எந்த டவுட்டாக இருந்தாலும் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹேண்டில் வந்து நான் 3 லேயர் நெட்டு கொடுத்துருந்தேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ 3 லேயர் நெட்டு கொடுத்துட்டு சைடு ஃபுல்லாக அவுட்ரு வந்து காப்பர் ஜரி, ஏன்னா சாரியோட கலர் வந்து பார்த்திங்கன்னா காப்பரில் தான் ஜரி இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் இந்த பீகாக் க்ரீனுன்றதுனால ஸோ காப்பர் ஜரியில் ஃபுல்லாக அவுட்லைனு அண்டு காப்பர் பீட்ஸில் தான் வந்து நான் சுகர் பீடாக இருக்கட்டும், 3ஆம் நம்பர் பீடாக இருக்கட்டும் வச்சுருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் ஜிக்ஸாக் அவுட்லைன் கொடுத்துட்டு ஸோ ஃபுல்லாக வந்து நான் பண்ணியிருந்தேன். இந்த நெட்டு வந்து நான் போடுற வீடியோ வந்து தனியாக ஒன்று போடுறேன். ஸோ இப்போதைக்கு வந்து நான் ப்ளவுஸ் மட்டும் போட்ட வீடியோ வந்து நான் முடித்த வீடியோ அண்ட் ஸ்டிச்சிங் பண்ண வீடியோ வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நெட்டு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்றத நான் இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக போயிட்டாலே நிறைய பேர் வந்து பார்க்க மாட்டுறாங்க. ஸோ அதனால் இது வந்து ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணி ஒர்க் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணி எப்படி வந்திருக்குன்ற வீடியோ மட்டும்தான். நெட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணுறதை நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த டிசைன் வந்து நான் எவ்வளோ ப்ரைஸ் வாங்கியிருந்தேன் அப்படின்னா, பேக் நெக்கு ஃப்ரண்ட்டு 11 இன்ச்சு, பேக் நெக் வந்து 10 இன்ச்சஸ் கிட்ட இறக்கியிருந்தோம். அப்புறம் அங்கங்கே சின்ன சின்ன புட்டாஸ் போட்டிருந்தோம். ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா 11 இன்ச்சஸ் ஹேண்டு. ஸோ அதனால் நான் வந்து 5 வாங்கியிருந்தேன் இந்த டிசைனுக்கு. ஸோ இதோட இது பார்த்திங்கன்னா ஸ்டிச்சிங் பார்த்திங்கன்னா 750 வரும். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ளவுஸோட ப்ரைஸு. ஸோ உங்களுக்கும் வேணும் இந்த மாதிரி அப்படின்னா நாங்கள் வந்து 2-3 டேஸ்லேயே வந்து பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். கொரியர் சர்வீஸும் அவைலபிள் இருக்குது. ஆன்லைன்லேயும் பண்ணித்தரோம், ஆஃப்லைன்லேயும் பண்ணித்தரோம். அது மட்டும் இல்லாமல் கிளாஸஸும் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு என்னென்ன கிளாஸ் வேணுமோ எல்லா கிளாஸஸுமே இருக்குது. நான் வந்து நிறைய கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கேன், உங்களுக்கே தெரியும். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் நான் என்னென்ன கிளாஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா வித் சர்டிஃபிகேட் கிளாஸஸ் தான்.
ஸோ உங்களுக்கும் வேணும் அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணலாம். என்னோட நம்பர் பார்த்தீங்கன்னா 9789890446 அண்ட் 9791100941. ஸோ நம்பர் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ நீங்கள் கேட்கலாம். கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். அண்ட் அதே மாதிரி ஆர்டர்ஸும் 1 or 2-3 டேஸ்லேயே பண்ணி கொடுத்துட்றோம். ஸோ உங்களுக்கு என்ன டிசைன் வேணாலும் நீங்கள் நெட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்கலாம். ஸோ நாங்கள் பக்காவாக பண்ணி கொடுத்துருவோம். மெட்டீரியல்ஸ் எல்லாமே குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒர்க்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7-8 இயர்ஸ்க்கு மேலே தான் வரும் எல்லா ஒர்க்குமே. ஏன்னா பீட்ஸ் எதுவுமே கருக்காது, நல்லாயிருக்கும், ஃபினிஷிங்காகவும் இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து பாருங்கள் டவலில் போட்டு ஸோ அதை டிரான்ஸ்பரண்ட்டாக அந்த நெட்டு தெரியணும் அப்படின்றதுக்காக போட்டிருக்கேன். ஸோ நான் 2 லேயர் கொடுத்து கூட நல்லா அந்த பேக் வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது. ஆனால் ஹேண்டு 3 லேயர் கொடுத்து ஸோ அந்த அளவுக்கு தெரியல, நல்லாயிருக்கு. ஸோ உங்களுக்கு நெட்டு வச்சு பண்ணணும்னு ஆசையாக இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சிங்கிள் நெட்டு போட்டு வெயிட் கொடுக்கறத விட நீங்கள் வந்து 3 லேயர் நெட்டு இல்லை 1 லேயரை விட 3 லேயர் இல்லை 2 லேயர் போட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிட்டும் தாங்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாகவும் ரொம்ப தெரியாது. ஹேண்டெலாம் நெட்டு ப்ளவுஸ் போடணுன்னு ஆசைப்படுறவங்க டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இது வந்து சூப்பராக இருந்தது. ஹேண்ட் வந்து அந்தளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாகவே தெரியல. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் பண்ணது ஓகேவா அப்படின்னு. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரியல, உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியாது இல்லையா. ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அடுத்த ஒரு சூப்பரான ப்ளவுஸ் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நிறைய ப்ளவுஸ் வந்து இந்த மந்த் நான் போட்டிருந்தேன். ஸோ எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன், ஒரு வீடியோ எடிட் பண்ணி. ஸோ இப்போ இதுதான் வந்து சாரியோட கலரு. ஸோ அந்த கலரில் தான் நான் வந்து நெட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். சாரியோட பார்டர் கலர் தான் வந்து அந்த இங்கு ப்ளூ கலர். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.